ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கல்ட் மிஸ்ட்ரி. ஒரு மேன்ஷன்ல எடுக்கப்பட்ட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் தான் இது. அந்த மேன்ஷன்ல திடீர்னு நைட் டைம்ல அப்நார்மலா ஒரு கருப்பு உருவம் கிராஸ் ஆகிறத அந்த வீடியோல பதிவாயிருக்கு. இந்த மேன்ஷன்ல ஏற்கனவே தங்கியுள்ள ஒருத்தர் இறந்துட்டதாகவும் அவருடைய ஆத்மா அடிக்கடி இந்த மேன்ஷன்ல சுத்துறதாகவும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சிசிடிவி காட்சியை பார்க்கும்போது இது உண்மையா அப்படின்னு நம்பகத்தன்மை இல்லாம இருந்தது. நிறைய பேர் இதை ஏதோ ஒரு ஷேடோ தான் போயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு ஆள் கிராஸ் ஆனது மாதிரி அந்த உருவம் அவ்வளவு தத்ரூபமா இருந்தது. கீழே ஒரு நபர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு நபர் உட்கார்ந்துருக்காரு. ஆனா மேல இந்த உருவம் கிராஸ் ஆனது சிசிடிவி கேமரால தெளிவா பதிவாயிருந்தது. இது உண்மையா? யூஎஸ்ல ஒரு வீட்டில் அவங்களுடைய டாக் அடிக்கடி குலைச்சிட்டு இருந்திருக்கு. டிவி பார்க்கும்போது அடிக்கடி இந்த டாக் குலைக்கிறத பார்த்துட்டு அந்த வீட்டில் இருந்தவங்க அவங்க வீட்டில் கேமரா ஃபிட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த டாக் ரொம்பவே சேட்டை பண்ணும். அந்த அளவுக்கு துருத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு டாக் அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க வீட்டில் கேமராவை எல்லா பக்கமும் வச்சுட்டு அந்த நாய் இருக்கிற பக்கம் கேமராவை பேன் பண்ணிட்டு வீடியோவில் நாய் இருக்கிற பக்கம் கேமராவை வச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த நாய் இருந்த சோஃபாவுக்கு முன்னால திடீர்னு கருப்ப ஒரு உருவம் கிராஸ் ஆயிருக்கு. நீங்க அதை கவனிச்சிங்களா? டிவி ஓடிட்டு இருந்த சமயத்துல ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு கருப்பு உருவம் கிராஸ் ஆயிருக்கு. யூடியூப் பாலை அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் பக்கத்துல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. ஒரு அபண்டனான ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் சில வருஷங்களுக்கு முன்னால நடந்திருக்கு. பிரேக் ஃபெயிலியர் காரணமாக அந்த ட்ரெயின் தடம் புரண்டதாகவும் அங்க இருந்த பல பேர் கீழே விழுந்து இறந்து போயிட்டதாகவும் அந்த ஆக்சிடென்ட்ல நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அப்படி ஒரு அபண்டனான பில்டிங்கை இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிருக்காங்க. அப்படி போயிட்டு இருந்த சமயத்துல அந்த இடத்துல திடீர்னு வினோதமான குரல்களும் சத்தங்களும் உங்களுக்கு கேட்டிருக்கு. அந்த பில்டிங் இருந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இவங்க டீமோட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்த இடத்துல எந்த விதமான அப்நார்மலாகவும் இவங்களுக்கு சத்தமும் கேட்கல, இவங்க பார்க்கவும் இல்லை. ஆனா இது எல்லாமே கொஞ்ச நேரத்துல தான் திடீர்னு அங்க வினோதமா எதையோ பார்த்த மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த ஓல்டு அபாண்டன் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி இவங்க வரும்போது வெளியில வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி வீடியோ எடுத்துட்டு இருந்த சமயத்துல திடீர்னு ஒரு ஆள் உயரத்துக்கு கருப்பு உருவம் ஒன்று போயிருக்கு. அதை பார்த்து ரொம்பவே பயந்து போன அவங்க ஓடி வந்திருக்காங்க. அந்த கருப்பு உருவத்தை பார்த்த அந்த லேடி பதறி போய் அந்த இடத்த விட்டு ரயில்வே டிராக்ல அவங்க கார் நின்ற இடத்துக்கு நோக்கி பயங்கர ஸ்பீடா ஓடி வந்திருக்காங்க. அப்படி ஓடி வந்த அந்த லேடி கிட்ட அந்த கருப்பு உருவத்தை பத்தி ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கரமா ஃபியர் ஆகி ஓடி இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் இருந்த கார் கிட்ட நான் அங்க ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேன், நீங்க எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க, அந்த உருவம் ரொம்பவும் பயங்கரமா இருந்தது, நான் ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்திருக்காங்க. இதை கேள்விப்பட்ட அவங்க தமாஸ் பண்ணாத, அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் உனக்காக நாங்கள் செக் பண்ணுறோன்னு லைட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த வேலையில் இந்த அமானுஷமான சம்பவம் நடந்தது. அவங்க ஒரு ஜன்னல் கிட்ட திருப்பும்போது அந்த உருவம் அங்கே நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்த இவங்க 2 பேரும் அங்கே இருந்து ஓடி வந்திருக்காங்க. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? அமானுஷமான இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ காக்காடோரோஸ் சவுண்ட்ராஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்டது. 3 நண்பர்கள் நல்ல செல்ஃப் டிஃபென்ஸோட கன்னோட ஒரு அபண்டனான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்காங்க.
அப்படி அவங்க போயிட்டு இருந்த வேலையில் அந்த அபண்டான பில்டிங்கில் அடிக்கடி ஒரு கருப்பு கலர் உருவத்தை பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் சடங்குகள்லாம் அங்கே நடத்தப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அங்கே போனவங்க அங்கே வினோதமாக ஒரு கருப்பு கலர் சால்வையை பார்க்குறாங்க. அந்த சால்வை ஆரம்பத்தில் ஒரு மரத்துக்கிட்ட இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க அந்த சால்வையை பார்த்து முடிச்சுட்டு அது ஆள் இல்லை, வெறும் சால்வை தான் அப்படின்னு நினச்சி அவங்க உள்ள பில்டிங்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்காங்க. அங்கே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த சால்வை அந்த பில்டிங்குள்ளேயும் கிடந்திருக்கு. இதை பார்த்துட்டு சால்வை காற்றுக்கு பறந்து விழுந்திருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க பில்டிங்கை சுற்றி மற்ற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்காங்க. அப்படி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் நடந்த அமானுஷமான பதிவு தான் இது. திடீர்னு அந்த சால்வை ஒரு ஆள் உயரத்திற்கு அப்படியே எழுந்து நிற்குது. இதை பார்த்த அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்த கேமராமேன் ஃப்ரெண்டு அங்கே யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் ஒருத்தர் அந்த சால்வை கிட்ட கன்னோட போகிறாரு. அந்த சால்வை இருந்த இடத்துக்கிட்ட அவர் ரொம்பவே பயந்துக்கிட்டு ஒரு கையில் கன்னோடையும் ஒரு கையில் டார்ச் லைட்டோடையும் அந்த உருவத்துக்கிட்ட போகிறாரு. யார் நீங்கள், ஏன் இப்படி ப்ளே பண்ணுறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கன்னோட பேசிக்கிட்டே பக்கத்தில் போகிறாரு. கன்னை பக்கத்தில் வச்சுட்டு அந்த உருவத்துக்கிட்ட இருக்க சாலை எடுக்கிறாரு. பார்த்தாங்க யாருமே இல்லை. சால்வை எடுத்து அவர் கீழே போட்ட சமயத்தில் டம்முன்னு அவர் கீழே விழுந்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவர் யாரோ தரத்தரன்னு இழுத்த மாதிரி இழுத்து கீழே மூச்சு ஆகியிருக்காரு. நீங்கள் இதை கவனிச்சிங்களா? அந்த போர்வையை அவர் எடுக்கவும் கீழே போட்டிருக்காரு. கீழே போட்ட போர்வை கிட்ட அவர் கால் போகவும் அவரை யாரோ அப்படியே பிடிச்சி கீழே இழுத்துருக்காங்க. இழுத்தவர் எந்திரிக்கிறதுக்குள்ளேயும் தரன்னு இழுத்துட்டு போய் கீழே தள்ளி மூச்சு இருக்காரு. மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பி தூக்கியிருக்காங்க. அமானுஷமான இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களையும் கோஸ்ட் வீடியோக்களையும் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.